துரந்தர் தி ரிவெஞ்ச். துரந்தர் 1 பார்த்துட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி புரியும். ரன்வீர் மாதவன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ட் 1ல நம்ம கதையோட ஹீரோ பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பையா போய் ரஹீமை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு ராஜாவா மாறுறாரு. இப்போ பிரசன்ட்ல இந்தியாவுக்கு ஆபத்தா இருக்கக்கூடிய அத்தனை பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் லிஸ்ட் போட்டு நம்ம கதையோட ஹீரோ ஒருத்தனா தட்டி தூக்குறாரு. அதுக்கு யாரு உதவி பண்றாங்க, நம்ம கதையோட ஹீரோ திரும்ப இந்தியாவுக்கு வந்தாரா, அவர் எப்படி ஸ்பை ஆனாருங்கிறது எல்லாத்தையும் கலந்து இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா சொல்லியிருக்கக்கூடிய ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாலிவுட் தமிழ் டப்டு மூவின்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் சல்யூட் தர அளவுக்கு இம்ப்ரெசிவான அப்ரிஷியேட்டபிளான பெர்ஃபார்மன்ஸை வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. பிரில்லியன்டான ரைட்டிங், நல்ல ஸ்டோரி தான். பட் ப்ரொபகண்டாவை இந்த அளவுக்கு போட்டு திணிக்கணுமான்னு கண்டிப்பா நீங்களே கேட்பீங்க. விஸ்வரூபம் அண்ட் ஜெய்கிந்த கலந்து எடுத்துலாங்கணும்னு சொல்லி பல தமிழ் சினிமா ஃபேன்ஸ் கொதிச்சுக்கிட்டு இருந்தாலும் ரைட்டிங் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, நரேஷன் பிரில்லியண்டா இருந்துச்சுங்கிறது இந்த படத்துல இருக்கக்கூடிய பல சீன்ஸ் பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். எமோஷனல் கனெக்ட் சூப்பரா இருந்துச்சு. அதை தாண்டி ஆக்ஷன் டிராமாக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. வயலன்ஸ் திணிச்சு 18+ டிராமாவா ரத்தத்தை ஊத்தி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. லைட் ஹார்ட்டட் அண்ட் ஃபேமிலி பீப்பிள்ஸ் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் ஒரே ஸ்டிச்ல பார்த்தா எந்த ஒரு இடத்துலயுமே போரிங்கா இல்லைங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். டெக்னிக்கலா சவுண்டான இம்பாக்ட்ஃபுல்லான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி ஒரு டைமும் அந்த ஹை மூமெண்ட் பிஜிஎம் ஏறி இறங்கும் போதே சீனுக்கான டோனையும் மைண்ட் செட்டையும் ப்ராப்பரா செட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டதை சேர்த்து வச்சு ஒன்னா சொன்னதுனாலேயே ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். கேமியோ நல்லா இருந்துச்சு. தாவூத் எம்பியோட ரோல் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இவங்க பண்ண சம்பவம் மெர்டலா இருந்துச்சு. அதை தாண்டி இதுலயும் சாப்டர் நரேஷன்ல தான் கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல மூவியை மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்லோவா இருக்குன்னு எந்த ஒரு இடத்துலயுமே யோசிக்க தேவையில்ல. ஏன்னா படத்தையே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பிரசென்ட் பண்ண டோன்ல தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மைண்ட் பிளே இருக்கு, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய டிராமா இருக்குங்கிறத இன்டென்ஸான ஆக்ஷன் மூலியமா சொல்லி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் டிராமா மூவி தான் துரந்தர். இந்த பார்ட் 2 தி ரிவெஞ்ச்ல பண்ண சம்பவம் அட்டகாசமா இருந்துச்சு. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.8 out of 10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you on, love you all.